நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் வாழ்த்துகிறேன். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா என்ற கேள்வியோடு கூட தேவனுடைய வார்த்தைகளே உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். வாருங்கள் ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. எத்தனை நாட்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருந்தாலும், வாழ்க்கை முழுவதும் உம்மை கொண்டாடினாலும், தினமும் உம்முடைய பாதப்படியிலே வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டாலும், எங்கள் வாழ்க்கையிலே இது போதும் என்ற வார்த்தைக்கு இடமில்லாததினாலே மீண்டும் உம்முடைய சந்நிதியிலே வந்து நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசுவை எனக்கு தெரியும் என்று, எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொள்வதற்கோ, எனக்கு இனி அவருடைய சகாயம் தேவையில்லை என்று சொல்லுவதற்கோ வழியே இல்லை அல்லவா? தினமும் தேவனுடைய கிருபை நமக்கு மிக மிக அவசியம். அதனால்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும், இயேசுவை நம்புகிறவன், ஜெபம் என்கிறதை தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கிறது. தினமும் தேவனுடைய சந்நிதியிலே நாம் ஜெபித்தாக வேண்டும். இன்று புதன்கிழமை மத்திய வார கூடுகை உங்கள் ஆலயங்களிலே இருக்கும் என்றால் தயவு செய்து போய் கலந்து கொள்ளுங்கள். சாயங்காலம் ஜெபத்துக்கு போறதுனால இப்ப போக அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ராத்திரி சாப்பிட்டதால மார்னிங் சாப்பிடாம விட்டுருவீங்களா? அனுதினமும் எப்படி ஒரு நாளைக்கு 3 வேளை ஆகாரம் எடுத்துக்கொள்கிறோமோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 முறையாவது முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் அப்படித்தாங்க ஜெபிக்கிறோம், ஆனால் பிரயோஜனம் இல்லையே. எங்கள் ஜெபத்திற்கு பதில் வருவதில்லையே, தேவன் ஜெபத்தை கேட்பதில்லையே. எங்கள் ஜெபம் தேவ சந்நிதியை எட்டுகிறதா என்ற சந்தேகம் கூட எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் ஜெபத்தினால் எந்தவித பிரதிபலனும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று அநேக நாட்களில் சொல்லுகிறார்கள். நீங்களும் கூட அதே மாதிரி சொல்றீங்களா என்ன? தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாத அளவுக்கு பிஸியா இல்லை. கேட்காமல் நமக்காக தம்முடைய கரங்களை நீட்டி தம்முடைய சகாயத்தை கொடுக்காமல் இருக்கிற அளவுக்கு இருக்கிற தேவன் அல்லவே அல்ல. அவர் அன்புள்ளவர், கடின இருதயம் உள்ளவர் அல்ல, கிருபை உள்ளவர், செய்ய மாட்டேன் என்கிறவர் அல்ல, செய்ய வல்லவர் அவர். அவருக்கு அசாத்தியமானது ஒன்றுமில்லை. அப்ப ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரல? கவனிங்க, 66வது சங்கீதத்தில் 18வது வசனத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறான், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இருதயத்திலே நான் பாவ சிந்தை கொண்டிருப்பேன் என்றால் ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கவே மாட்டார். இன்னொரு விதமா சொல்லணும்னா, இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை ஒருவேளை கொண்டிருந்தால் என்னுடைய ஜெபம் தேவனுக்கு கேட்காது, இல்லையா? நம்முடைய இருதயத்திலே விசுவாசத்திற்கு இடம் இருந்தால், கீழ்ப்படியாமைக்கு இடம் இருந்தால், அக்கிரமங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு சும்மா உதட்டளவுள்ள ஆண்டவரே ஆண்டவரேன்னா எப்படி பதில் கிடைக்கும்? ஏசாயாவின் புத்தகம் 59வது அதிகாரம் 1வது வசனத்தை கூட பார்க்கலாம். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. கவனிக்கிறீங்களா? ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய கரங்களை அப்படியே மறைச்சுக்கிட்டு இருக்கிறவர் அல்ல, அல்லது மடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறவர் அல்லவே அல்ல. அவர் தம்முடைய கரங்களை நீட்டி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, கடின இருதயம் உள்ளவர்களே என்னிடத்திற்கு வாருங்கள், பசி தாகம் உள்ளவர்களே என்னிடத்திலே வாருங்கள், அவிசுவாசிகளே வாருங்கள், நான் உங்களை சரிப்படுத்துகிறேன், அக்கிரமக்காரரே வாருங்கள், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று அவர் அழைத்துக் கொண்டேதான் இருக்கிறார். நம் ஜெபத்துக்கு செவி சாய்க்கிறவர் அவர். நாம் ஜெபிக்கும் போது சந்தோஷப்படுகிறவர் அவர். நம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தப்பு தப்பா தத்தி தத்தி மழலை பேச்சு பேசும்போது அந்த பேச்சை கேட்டு நம்ம எவ்வளவு பூரிச்சு போறோம் இல்லையா? அந்த பிள்ளைகள் அந்த மழலை வார்த்தைகள் ஏதாவது வேணும்னு கேட்டா எவ்வளவு சந்தோஷமா அவங்களுக்கு அதை நாம வாங்கி கொடுக்கிறோம்.
நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றும் நம்முடைய தேவைகளை பார்க்க வேண்டும் என்று அதை தர வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆனால் ஏன் என்னுடைய ஜெபம் தேவனுடைய சந்நிதியை எட்டவில்லை? அவருடைய முகமே மறைக்கப்பட்டிருக்கிறதே. அங்கே இருக்கு பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதாவதுங்க, செவுத்துக்கு அந்த பக்கத்துல இருந்தும் சுவற்றுக்கு இந்த பக்கம் இருந்தும் பேச ட்ரை பண்ணோம்னா, அதாவது செல்போனெல்லாம் இல்லாம பேச ட்ரை பண்ணோம்னா அது முடியுமாங்க? செல்போன் இப்ப இருக்கிறதுனால சுவத்துக்கு அந்த பக்கம் இல்லை, எங்கிறது வேணாலும் நாம பேசிக்க முடியுது. ஆனால் மத்தியிலே ஒரு பெரிய தடை இருக்கிற போது இங்க இருக்கிறவங்க அங்கேயும் அங்க இருக்கிறவங்க எங்கேயும் எப்படி பரிமாறிக்க முடியும்? தடையாக ஒரு பெருஞ்சுவர் இருக்கிற போது அந்த பக்கம் இருக்கிறவங்களோட முகத்தை பார்க்க முடியாதுல்ல. விதத்துலதான் நாட்கள்ல அநேகருடைய அக்கிரமங்கள், கவனிங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறது, தடையாக நிற்கிறது. எப்பொழுது கவனிங்க தடையாக பாவங்கள் நிற்கிறதோ அந்த கம்யூனிகேஷன் அருந்து போயிடும். ஈவன் இன்னைக்கு நம்ம செல்போன்ல நெட்வொர்க் இல்லைனாலும் வயர் இருக்கு இல்லையா? சில நேரங்களில் நெட்வொர்க் சரியா ஒர்க் பண்ணாத போது நம்ம பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு சரியா கேட்காது. கட்டாகுதுன்னு பேச்சுக்கு பேச்சு சரியா கேட்காத போது, பாதியா கேட்கும்போது நமக்கு எதுவுமே புரியாது. அந்த அனுபவம் கட்டாயம் நமக்கு இருக்கத்தான் செய்யுது இல்லையா? தேவன் உன் ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் தர வேண்டும் என்றால் உன்னுடைய ஜெபம் அவருடைய சன்னதி கேட்டணுமா இல்லையா? அவர் கொடுக்கிற பதிலும் உன்னை தடையில்லாம வந்து சேரணுமா இல்லையா? ஜெபம் என்றால் அது ஒன்வே இல்லைங்க. பிரார்த்தனை என்றால் சம்பாஷணை. தேவனோடு கூட நாம் பேசுவது, தேவன் பேசுவதை நாம் கேட்பது. தேவனோட ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் எந்த குறையும் இல்லாதவர்களாயிருப்பார். அப்பப்போ தேவனிடத்திலே முறையிட்டுக் கொண்டு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டே இருப்பது. பெருசா சத்தம் போட்டு கூக்குரலிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரேன்னு சொன்ன உடனே இதோ என்ன வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவர், தாயை காட்டிலும் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர், தந்தையை காட்டிலும் நேசிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிற நம்முடைய தேவன், நம்முடைய பரம தந்தை, நம்ம ஆண்டவர் இருக்கிறார் அல்லவா? என் ஜெபத்துக்கு பதில் வர்றதே இல்லை அப்படின்னு நீ முழுவதுமா ஜெபிக்கிறத நிறுத்தியறியே தவிர, ஏன் என் ஜெபத்தை தேவனால் கேட்க முடியவில்லை? எனக்குள் ஏதாவது பாவங்கள் இருக்கிறதா? அநேகர் தங்கள் பாவங்களுக்கான மனம் திரும்புதல் இல்லாதவர்களாயிருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் கூட இந்த விஷயத்தை சொல்றதை எனக்கு விட்டுட்டாங்க. அதாவது யாரையாவது கண்டித்து உணர்த்தினா அது அஃபென்ஸ் ஆயிடுமோ, அது தப்பாயிடுமோ என்னவோ, அல்லது குற்றம் சுமத்துற மாதிரி ஆயிடுமோ என்று ஒரு தப்பான செய்திகள் தான் இன்று போகிறதே தவிர, கண்டித்து உணர்த்துகிறவர்கள், அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவர்கள். கண்டிக்கலன்னா புத்தி இல்லாதவங்க ஆயிடுவாங்க. உன் பிள்ளையை கண்டிக்க வேண்டும் என்று கூட தேவன் சொல்லுகிற வார்த்தையை நம்ம மறந்து போயிடுறோம். நீதிமான்கள் என்னை அடிப்பது அது எனக்கு தைலாபிஷேகத்தை போன்றது சொல்லுவான் தாவீது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நான் இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று அவ்வப்பொழுது கவனிங்க. தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற போது, தவறை உணர்த்துகிற போது அதை ஒத்துக்கொள்வது நல்லது என்று மனம் திரும்பி அவற்றை சரி செய்து கொண்டார். ஆனால் இன்றைய மனிதர்களோ டச் மீ நாட் என்கிற மாதிரி இருக்காங்க. என் வழியில குறுக்க வராத, என்னோட தனிப்பட்ட மேட்டர்ல நீ மூக்க நுழைக்காத, நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இருக்கிறதுனாலதான் நாட்களிலே அநேகருக்கு தேவனோடு கூட இந்த ஐக்கியம் இல்லாமல் ஒரு மீடியேட்டர் மூலமா, ஒரு மத்தியஸ்தர் மூலமா போக வேண்டி இருக்கு. அது அவசியமே இல்லைங்க. பாஸ்டர்ஸா, ஊழியக்காரரா நாங்கெல்லாம் உங்களுக்கு என்ன மத்தியஸ்தர் கிடையாது. உங்கள் பட்சமாய் உங்களுக்கு சகாயம் அருளுவதற்கு, உங்களுக்கு துணை நிற்பதற்கு உங்களுக்காக ஜெபிக்கிறோமே தவிர, நீங்களும் ஜெபம் செய்தால் மட்டும்தான் நீங்கள் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இட்ஸ் லைக் எ கனெக்ஷன். அதாவது கனெக்ஷன் போயிடுச்சுன்னா அந்த உபகரணம் ஒர்க் பண்ணதில்ல. ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளால முடியாத போது கால் அன் எலக்ட்ரீஷியன், ஒரு எலக்ட்ரீஷியனை வரவழைத்து அந்த பழுதை நீக்கி அதை சரி செய்து கொள்ளுவோம். அப்படித்தான் ஊழியக்காரரும். உங்களுக்கும் தேவனுக்கும் உடனான ஐக்கியம் அருந்து போகிற போது அது ஏன் என்பது தெரியாத போது தேவ வார்த்தையின் மூலமாக உங்களை எச்சரிக்கிறதற்கோ அல்லது நீங்கள் சரி செய்து கொள்வதற்கோ யோசனை தருவதற்கோ உங்கள் பட்சத்திலே தேவனிடத்திலே ஜெபித்து கனெக்ட் பண்ணுவதற்காக இருக்கிறோமே தவிர, பாஸ்டர் ஜெபிச்சுட்டா எனக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைச்சா அது அஞ்ஞானம். தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் ஆண்டவராகிய கிறிஸ்து என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யார் ஜெபித்தாலும், எங்கிருந்து ஜெபித்தாலும், அவர் கேட்பதற்கு, எந்த மொழியில் நீ ஜெபித்தாலும் அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார்.
பெரிய பெரிய இலக்கண இலக்கிய வார்த்தைகள்லாம் தேவையில்லை, கவிதைகள் தேவையில்லை, வார்த்தை ஜாலங்கள் அவசியம் இல்லை. ஜெபத்துக்கு பெருமூச்சுகளே போதும். அதற்கே அவர் பதிலளித்து விடுவார். அவர் அதை டீகோட் பண்ணிக் கொள்ளுவார். எதற்கு நீ ஏங்குகிறாய், எதற்கு பெருமூச்சு விடுகிறாய் என்பதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். எனவே அவர் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து விடுவார். ஆனால் ஒன்று, நீ உண்மையான இருதயத்தோடு இருக்கணும், அவ்வளவுதான். நறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கணும். மறுபடியும் வேதம் சொல்லுதுங்க, நறுங்குண்ட இருதயத்தை அவர் அலட்சியப்படுத்தவே மாட்டார். உன் இருதயத்துல பாவத்தை மறைத்து வைத்துக் கொண்டு ஜெபிக்கிறதுனால அந்த ஜெபம் தேவ சன்னதியை எட்டாது. ஆனால் உன் இருதயம் உடைக்கப்பட்டு விட்டால் அதெல்லாம் எதையும் மறைச்சு வைக்க முடியாதுல்ல. ஒரு பாத்திரத்தை உடைச்சிட்டா அதுக்குள்ள எதுவுமே இருக்க முடியாதுல்ல. உடைந்து போகிறதற்குள்ளாக எதையுமே நம்ம மறைச்சு வைக்க முடியாது. நம்முடைய இருதயத்தை உடைத்து திறக்கிறோம் என்றால் நம்முடைய இருதயத்தின் நிலைமையை, உண்மையான நிலைமையை தேவனுடைய சன்னதியிலே நம்மால் ஊற்ற முடியும். அந்நாள் தண்ணீரை ஊற்றுவதை போல தன்னுடைய இருதயத்தை தேவஸ்தானத்திலே ஊற்றினதினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை அந்த இடத்தில் அவள் பெற்றுக்கொண்டாள். வருஷக்கணக்காக கர்ப்பபலன் இல்லாத நிலைமையில் இருந்தபோது தேவஸ்தானத்திலே அவர் அழுதபோது அவள் தேவை சந்திக்கப்பட்டது. அவளுடைய இருதயத்தின் வாஞ்சையை தேவன் தீர்த்தார். இன்றும் கூட நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் இருதயங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். நீங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஒரு நபரை திட்டிட்டு, ஒருவேளை உங்க மனைவியையே திட்டிட்டு, அல்லது யார் கூட நல்ல சண்டை போட்டுட்டு, ரொம்ப ஒரு தப்பா நடந்துக்கிட்டு, உடனே தேவாதி தேவனே அப்படின்னு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணா உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஏனென்றால் உன்னுடைய இருதயத்திலே பாவத்திற்கும் இடம் கொடுத்திருக்கிறாய், பரிசுத்தமின்மைக்கும் தேவ கோபத்திற்கும் இடம் கொடுத்திருக்கிறாய், கர்வத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறாய். அதனாலதான் நாம் ஜெபிக்கும் போது முதலாவது ஜெபம் நமக்காக செய்யணுங்க. எடுத்தவுடன் ஆண்டவரே அவங்களுக்கு அதை கொடுங்க, இவங்களுக்கு இதை கொடுங்கன்னு சிலர் ஜெபிப்பாங்க. அல்லது எடுத்தவுடன் எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிருவாங்களே தவிர, அன்று வானத்தை நோக்கி ஏறெடுக்கவும் துணியாமல் தலை குனிந்து தன் மாரில் அடித்துக்கொண்டு ஜெபித்தானே அந்த ஆயக்காரன், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், உம்முடைய பார்வைக்கு நான் எப்படிப்பட்டவன் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை சரி செய்யுங்க, மீண்டும் ஒரு விஷயம் உடைய ரத்தத்தால் என்னை கழுவுங்க என்று தேவனுடைய சன்னதியிலே நாம் மன்றாடி நம்மை முதலில் சரி செய்து கூட நம்முடைய இருதயத்தை செட் பண்ணிக்கிட்டு தாங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். கத்துக்கணும். ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறவங்களை நீங்க பாருங்களேன். உதாரணத்துக்கு தபலா வாசிக்கிறவங்க முதல்ல அதை டியூன் பண்ணுவாங்க, கிட்டார் எடுத்து டியூன் பண்ணுவாங்க. உன்னுடைய இருதயம் தேவனோடு கூட டியூன் ஆனதுக்கு அப்புறம்தான் நீ செய்கிற ஜெபம் தேவனுக்கு ஏற்றதா இருக்கும். நீ செய்கிற ஜெபம் மிகவும் நேர்த்தியானதா இருக்கும். உன்னுடைய இருதயம் சரியில்லாம நீ செய்கிற ஜெபம் என்பது டியூனிங்ல இல்லாததுனால அதை கேட்கிறதற்கு உன்னுடைய தேவையில்லாத வார்த்தைகளை விலக்கின்ற ஆண்டவர் சொல்லுவதை போல, இதற்காக வீணான வார்த்தைகளால் அலப்பணும். நீண்ட ஜெபம் எதுக்கு தேவை இருக்கு? ஜெபத்தின் சாரம் என்னவென்றே தெரியாமல் ஜெபிக்கிறது என்ன? விஸ்தாரமான வார்த்தைகள் எதற்காக? உதட்டளவில் மாத்திரம் தேவனை துதிக்கிறாங்க, ஆனால் இருதயமோ தூரமாயிருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி தேவன் நம்முடைய ஜெபத்தை அருவருக்க கூடாதுங்க. கவனிக்கணும். உண்மையா சொல்றேங்க, நாம ஜெபிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்முடைய இருதயத்தை சரி செய்து கொள்ளாம, மனசாட்சியின் கண்டிப்பை உணர்ந்து கொள்ளாம, இருதயத்தில் அநேக பாவங்களை மறைத்து வைத்துக் கொண்டு பாவத்துக்கு இடம் கொடுத்து கொண்டே நீ செய்கிற ஜெபம் எல்லாம், அதாவது நீ போடுகிற உன் பக்தி வேஷம் எல்லாம், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய ஜெபமெல்லாம் பாவமாயிருக்கிறது. தேவனுடைய சந்நிதிக்கு போகும்போது ஒரு அயோக்கியத்தனத்தோட, அநியாயத்தோட நீ செய்கிற ஜெபம் என்பது உன்னை குற்றவாளியாக்குகிறது. அதனால தாங்க நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நாம சரி செஞ்சுக்கணும். அவ்வப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே முழங்கால் படியிட்டு அப்பப்போ கரைகள் எல்லாவற்றையும் அகற்றிக்கொண்டு நாம ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஜெபம் என்பது ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கக்கூடாது. தேவன் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா வேற வழி ஒன்ன பார்க்கலாம். அந்த மாதிரி சிலர் ஜெபம் பண்ணும்போது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெபிக்கிறாங்களே தவிர, கட்டாயமாக தேவன் எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்காவிட்டால் அது நமக்கு கிடைக்காது. எனவே நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டு நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதித்து நம்மை எப்பொழுதும் வழிநடத்த அவர் ஆசையோடு இருப்பதினாலே நம்முடைய இருதயங்களை எப்பொழுதுமே கூட தேவனுக்கு முன்பாக சரி செய்து கொண்டு நல் மனசாட்சியுடையவர்களாய் நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இப்பொழுதும் எங்கெங்கிருந்து யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களின் இருதயங்களில் இருக்கின்ற எல்லாவிதமான கரை திரைகளையும் உடைய இரத்தத்தினால் கழுவும்படியாக பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் ஊற்றி எங்களை அறிக்கையிட பண்ணும்படியாக
எங்கள் இருதயங்களிலே பாவத்திற்கு இரகசியமாய் இடம் கொடுத்து, அக்கிரமங்களுக்கு இடம் கொடுத்து, பொறாமை, சுய பெருமை எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் மறைத்து வைத்துக்கொண்டு ஜெபித்தால் பரிசேயர்களைப் போல நாங்கள் ஆகிவிடுவோமே. ஆனால் நறுங்குண்ட இருதயத்தோடு கூட உம்மிடத்திலே விண்ணப்பம் செய்து, கேட்டதற்கும் யூகித்ததற்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் என் ஆண்டவர் என்பதை விசுவாசித்து, எப்பொழுதுமே ஆண்டவர் உம்முடைய சன்னதியில் ஜெபித்து மோடே கூட ஐக்கியத்தில் இருக்கிறவர்களாய், அனுதினமும் மோடே கூட உரையாடி உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே பூலோகத்திற்குரியவைகளை நாங்கள் நாடாதபடிக்கு ஆவிக்குரிய பிரகாரமானவர்களாய், விசுவாச வீரர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை பாருங்களை எப்பொழுதும் 8939801234 என்ற நம்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட மறந்து விடாதீர்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் நாளை சந்திக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையா இருப்பதாக. அது